ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. இன்னைக்கு நாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற இந்த தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிறக்கின்ற தமிழ் வருடமானது உங்கள் ராசியிலே பிறக்குதுங்க. சந்திரனை பேஸ் பண்ணி பார்க்குற பொழுது உங்கள் ராசியில் தான் சந்திரன் இருக்காரு. செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் சாரம் வாங்கி பிறக்கின்றாரு. என்னதான் சந்திரனுக்கு அது ஃபேவரபிள் வீடு அப்படின்னாலும், வீடு கொடுத்த புதனுக்கு அது ஃபேவரபிள் கிடையாது. அதாவது உங்கள் ராசி அதிபதிக்கு சந்திரனை பிடிக்காது. அந்த நிலைப்பாடோடு தான் இந்த ராசியானது, அதாவது இந்த வருஷமானது உங்களுக்கு பிறக்கின்றது. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்புகளை அள்ளித்தரக்கூடிய வருடமாகத்தான் இருக்க போகிறது. ஆன்மீகத்திலையும் சரி, ஆன்மீகம் அல்லாமல் நீங்கள் இல்லை நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட மாட்டோம், கோவிலுக்கெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமைய போகின்றது. இந்த வருடம் சந்திரன் ராசியிலே நிற்கவும், 4ல் கேது கொஞ்சம் ஒரு நிலைப்பாடு, அதாவது சுகஸ்தானத்தில் போய் கேது உட்காரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, சில விஷயங்களை தடை பண்ணுவார். உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் கிடைக்கணுமோ, இந்த வீடு மனை வாகன யோகம் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தடை பண்ணுவார். அதே போல் சனீஸ்வரன் பார்த்தீங்க அப்படின்னா 9ல் இருந்தாலும் அவரோடவே சேர்ந்து செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு பிறக்கின்ற பொழுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அந்த தெய்வ அருள் ஸ்தானத்தில் போய் உட்காரும் பொழுது கொஞ்சம் தெய்வ அருளால் மட்டுமே நீங்கள் இந்த வருஷத்தை கடந்து போக முடியும் அப்படின்ற நிலைப்பாட்டை சொல்லுது. அதுபோல் உங்களுடைய தந்தையாருடைய உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதரர்கள் சகோதரிகள் இவங்களுடைய உடல்நிலையிலையும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்றத இந்த நிலைப்பாடானது உங்களுக்கு உணர்த்துது. 10ல் இருக்கக்கூடிய ராகுவானவர் உங்களுக்கு பல விஷயங்களில் அதிக நன்மைகளை கொடுக்க போகிறாரு. ராசி அதிபதி புதனானவர் பிறக்கின்ற பொழுதே அவர் நீச பங்கம் அடைந்து பிறக்கின்றார். இது ஒரு நல்ல நிலை. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்கள் எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் அருளால் சுப பலன்களாக மாறக்கூடிய நிலை இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். ஏன்னா 6க்குரிய செவ்வாய் ஆண்டு பிறப்பின் பொழுது பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட தான் செய்யும். இன்டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரதான் செய்யும். ரத்தத்தினால ஏற்படக்கூடிய நோய்கள் எது இருந்தாலும் அதனுடைய தாக்கங்கள் உங்களுக்கு இருக்கும். லைக் பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் இந்த ஒரு வருஷத்தை கிராஸ் பண்ணி வரணும். இருந்தாலுமே செவ்வாய் பயிற்சி ஆகிடும், புதன் பயிற்சி ஆகிடும், சுக்கிரன் பயிற்சி ஆகிடும். ஆனால் வருட கிரகங்களான குருவானவர் உங்களுக்கு பயிற்சி ஆகி வரும் பொழுது விரயஸ்தானத்துக்கு வரார். அந்த மாதிரி விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது நிறைய சுப விரயங்களை கொடுப்பாரு. ஏற்கனவே 4ல் இருக்கக்கூடிய கேதுவானவர் உங்களுக்கு அந்த சுகஸ்தானத்தை எந்த அளவுக்கு கொஞ்சம் கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கெடுக்கக்கூடிய நிலையில தான் உட்காருவார். இருந்தாலும் குருவின் பார்வையால் அந்த பிரச்சனைகளானது வரக்கூடிய மே மாதத்துலேருந்து மாறக்கூடிய நிலையில் இருக்குது. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு இந்த சொந்த வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது இதற்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய நாள் அப்படின்றதுனால, ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய உணவு விஷயத்திலையும் கவனமாக இருங்க. பயணங்களில் கவனமாக இருங்க. இதுவே உங்களுக்கு சிறப்புகளை செய்யும். மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் அதிகமான கவனத்தை செலுத்தணும். ஒரு நாளைக்கு நான் ஒரு 10 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்னும் கூட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதை அதிகப்படுத்தி படிக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ படித்தா மட்டும்தான் நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். மற்றபடி இந்த குரோதி வருடமானது உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும், சில நல்ல அனுபவங்களையும் கொடுக்கும். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு கலவையான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வருஷமாகத்தான் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. எப்படி இருந்தாலுமே இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்புகளை தரக்கூடிய வருஷமாகவும் இருக்குது, கலவையான பலன்களை தரக்கூடிய வருஷமாகவும் இருந்தாலும் 10ல் ராகு புதன் சுக்கிரன் போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா
தொழில் ஸ்தானத்தில் பொதுவாக நம்ம சொல்லுவோம், உபய ராசிக்காரர்கள் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணாதீங்க. அப்படி பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கணக்கு வழக்குகளில் கவனமாக இருங்கன்றது எப்பயுமே நம்ம சொல்கிறது தான். இப்பயும் அதையே சொல்கிறோம். ஏன்னா புதன் உங்களுடைய ராசி அதிபதி புதன் அங்கே போய் நீச்ச பங்கம் ஆனாலும் ராகுவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் புதனுக்கு அது பகை வீடு அப்படின்றதுனாலையும் சில நேரங்களில் பணத்தினால மனக்கசப்புகள் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ஏற்படக்கூடிய நிலை உருவாகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த வருஷம் நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப அதிகமான ஒரு கவனத்தை எடுத்துக்கிட்டு இருங்க. சிலருக்கு இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸில் போகக்கூடிய நிலையும் தரப்போகுது. அதனால் ஏன்னா 10க்குரியவர் எங்கே வராரு, 12ல் வராரு. அதனால் சில நேரங்களில் லாஸில் போகக்கூடிய நிலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் வழிபாடுகளை அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா இதை தாண்டி உங்களால் வர முடியும். எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தடை தாமதம் இல்லாமல் நடக்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடுகள் செய்து கொண்டு வரலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நரசிம்மர் வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பான பலன்களை கொடுக்கும், தடை தாமதங்களை நீக்கும். விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எல்லாமே பொது பலன் தாங்க. உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்கறதுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.